வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தான் ஒரு முக்கியமான அறிவிப்பு UIDA அவங்க சொல்லிடுறாங்க. அது என்ன அறிவிப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மிகவும் ஒரு முக்கியமான ஆவணத்தில் ஒன்றான ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மெயினாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஆதார் பேஸ் படி தான் அமௌண்ட் அனுப்புகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு மிகவும் முக்கியமான ஆவணமாட்டும் இருந்தாலும் இந்த ஆதார் கார்டு வச்சு நிறைய பேர் பண மோசடியில் ஈடுபடுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல கொடுத்துருப்பீங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆதாருக்கு தான் மெயினாக கேட்குறாங்க. அந்த ஆதார் நம்பரை வைத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண பரிவர்த்தனை, அதை பார்த்தீங்கன்னா பேங்க்ல இருந்து அதிகமான பணத்தை திருடுவதற்கான, அதை பார்த்தீங்கன்னா பண மோசடி பண்ணுவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய UIDA வெப்சைட் மூலமாட்டு பார்த்தீங்கன்னா அவங்க விர்ச்சுவல் ஐடியை ஜென்ரேட் பண்ண சொல்கிறாங்க. விர்ச்சுவல் ஐடி நீங்கள் ஒன்ஸ் ஜென்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னால் அது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பருக்கு பதிலாட்டு இந்த விர்ச்சுவல் நம்பர் ஐடியை நீங்கள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு UIDA சொல்லிடுறாங்க. இந்த விர்ச்சுவல் ஐடி கார்டு ஐடி நம்பரை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜென்ரேட் பண்ணுறது மூலம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பருக்கு பதிலாக இந்த விர்ச்சுவல் நம்பரை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அது எப்படி ஜென்ரேட் பண்ணுவதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் சர்ச் பாக்ஸில் UIDA அப்படி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இன்டர்பேசஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, மை ஆதார்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் ஒரு 5 செகண்ட் லோட் ஆகும். இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். இதுதான் அந்த பேஜ். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாருங்க, ஆதார் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள், விர்ச்சுவல் ஐடி ஜென்ரேட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், விர்ச்சுவல் ஐடி ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். இதுதான் அந்த பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் ஷோ ஆகும், ஜென்ரேட் விஐடி, விர்ச்சுவல் ஐடி. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட்ரைவ் விஐடின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுவோம். நான் கிளிக் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிடுங்க. நான் டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிட்டேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேப்சா கொடுப்பாங்க. இந்த கேப்சா இதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாமே டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுடைய ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நம்பரை எனக்கு OTP வந்துட்டு அந்த OTP நம்பரை இதில் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ஸோ நான் டைப் பண்ணுறேன். 33 44 87. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கரெக்டாக டைப் பண்ணியாச்சு. OTPயை டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை அண்டு ப்ரொசீட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பார்த்துங்க, இதிலே வந்துருக்கு பாருங்கள், யுவர் விர்ச்சுவல் ஐடின்னு சொல்லிட்டு ஹேஸ் பீன் சென்ட் யுவர் ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஐடி. இந்த விர்ச்சுவல் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுவாங்க. இந்த விர்ச்சுவல் ஐடியை நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பருக்கு பதிலாட்டு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை இலக்க எண் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 8 12 16 இலக்க எண் வருது. ஸோ இந்த எண்ணு தான் விர்ச்சுவல் ஐடி. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எத்தனை முறை வேணுமானும் இந்த விர்ச்சுவல் ஐடியை நீங்கள் மாற்றி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கடைசியாக ஜென்ரேட் பண்ணுறதை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதார் கார்டு நம்பருக்கு பதிலாக இனி இந்த விர்ச்சுவல் ஐடியை கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா பண பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா பண மோசடி நடைபெறுவது தடுக்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.